சுஜாதா விஜயகுமாரின் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷன் நடிப்பில் ரெஜன் மூவிஸ் வெளியிடும் சைரன் நாளை முதல் உலகமெங்கும். ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் லவர் சக்சஸ்க்கு. தேங்க்யூ. ஸோ தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. அதை விட சோஷியல் மீடியால பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அப்ரூவரா மாறிட்டு இருக்காங்க. ஐயோ என் கதையை எடுத்து வச்சிருக்காங்க, நான் எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் ரியலைஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு படத்தை வந்து ரொம்ப அழகா ஒரு ப்ரீச்சினஸ் இல்லாம அழகா நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் லவர் பத்தி பேச போறோம். ஸோ அது ஸ்கிரிப்டை எப்படி ஆரம்பிச்சதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ மக்களுடைய வரவேற்பு வரைக்கும். ஸோ இப்படி ஒரு படம் பண்ணலாம், லிவின் வெப் சீரிஸ்க்கு அப்புறம் இந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு படம் பண்ணலாம், ஒரு மாடர்ன் டே லவ் அப்படின்றது எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியா தான். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டேவா? இல்ல ப்ரோ, வேற ஒரு ஐடியா வச்சு வேற ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி வச்சிருந்தேன். அது மெட்டீரியலைஸ் ஆகலைங்கும் போது அதுக்கப்புறமா சூஸ் பண்ண கதை தான் இது. ஓகே, அது என்ன ஜானர்? அது ஒரு காலேஜ் ட்ராமா. ஓகே, என்டையராகவே காலேஜ்குள்ள செட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா. அது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி மாதிரி தான். ஸோ லவ்வருக்கான ஸ்கிரிப்ட் எழுதும்போது உங்க தாட் ப்ராசஸ் இருந்து என்ன, இல்லை என்ன ஸ்பார்க் வந்து இப்படி ஒரு கதை பண்ணலாம்? ஏன்னா எவ்வளவோ லவ் படங்கள் வந்துருச்சு. இப்போ குறிப்பா லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லா ஊர் படங்களும் வந்து எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்றது. ஏன்னா முன்னாடி மூவி பப்பா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மற்ற மொழி படங்கள் தெரியும் எங்க கிடைக்கும்னு அதை விரும்பி பார்ப்பாங்க. ஸோ இப்படியான ஆஸ்பெக்ட்ல ஒரு படம் பண்றதுக்கான ஸ்பார்க் எங்க இருந்து வந்தது? ஐ திங்க் இது ஆஸ் அ கண்டென்ட்டாவே ஃபாலிங் இன் லவ் அண்ட் வென் பாய் கெட்ஸ் கேர்ள் அப்படிங்கிற படங்கள் நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். அதுல படம் முடிஞ்சிடும். ஒரு ஹீரோ ஹீரோயின் கிடைச்சிருச்சுன்னா படம் முடிஞ்சிடும். ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அதிக படங்கள் கண்டிப்பா நிறைய படங்கள் முன்னாடியுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கு. பட் அது அதிக படங்கள் டிஸ்கஸ் பண்ணல அப்படிங்கும் போதும் இன்னைக்கு கண்டெம்பரரியா நடக்கிற விஷயங்களை ஒரு படம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணா அது இன்ட்ரெஸ்டிங்கா கான்வர்சேஷன்ஸ் வரும் அந்த படத்தை சுத்திங்கிற ஒரு ஹோப்பும் தான் இந்த கதையை சூஸ் பண்ண வச்சது. ஓகே, ஸோ ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் பற்றி பேசலாம். 2 கேரக்டர்ஸ், இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு பொண்ணு, இந்த எனக்கு கதையாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ அதை ஸ்க்ரீன் பிளேவாக மாற்றும் போது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இருந்தக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இருந்தது? அதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இந்த 2 கேரக்டர்ஸையுமே ஆடியன்ஸுக்கு ரிலேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்கா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு என்னெல்லாம் அவங்களோட சூழ்நிலையில அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இது எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸுக்கு நேர்மையா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் எவ்ரி ப்ராசஸ்ல பண்ணது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டருங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதான் லைக் இது லைஃப்ல நிறைய லைக் இந்த ஜெண்டர்ஸ மாத்தியும் இது நடக்குது. நம்ம இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஜெண்டர் ரோல் ரிவர்ஸாயும் இது நடக்குது. ஆனா இந்த தன்மை வந்து நம்ம பரவலா பார்க்க முடியுது. இந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து பரவலா கேள்விப்படுறது பாக்குறது இது நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த கேரக்டர்ஸ் எடுத்து பேசினா நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்துல ரெலவெண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். ஸோ அப்படிதான் எழுதிச்சு. அது எழுதும்போது என்ன மாதிரி இது இருந்துச்சுன்னா ஒரு எப்படி குட்டி குட்டி விஷயங்கள்ல அதை பிரதிபலிக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ஸ் நோட் போட்டு டெலீட் பண்றோம் அப்படின்னா அது நம்ம பண்ற ஒரு விஷயம், அது நமக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிருப்போங்கிறத பேசி யோசிச்சு எழுதுறது தான் இதோடைய ப்ராசஸா இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் டிராஃப்டா வருது, அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங்குள்ள ஸ்ட்ரக்சருக்குள்ள வர்றது எடுத்துட்டு வர்றது ஆப்வியஸ்லி அது இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத பேசலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியா தான் இருந்துச்சு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், ஏன்னா இப்போ நான் 2 வகையான படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று நிறைய லீட் கேரக்டர்ஸ் தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்க படங்கள், இன்னொன்று ரொம்ப லிமிட்டடான கேரக்டர்ஸ், வெறும் 4 கேரக்டர் 3 கேரக்டர் 5 கேரக்டர் அப்படியான படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ காரணம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எழுதப்படுற விதம் இன்னைக்கு மாடர்ன் டே சினிமால ரொம்ப மாறி இருக்கோ, இல்ல சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிக்கிறவங்க கிட்ட பேசும்போது பழைய இருந்த டெப்த் வந்து இப்ப எங்க மாதிரியான ஆட்களுக்கு வந்து அந்த கேரக்டருக்கான டெப்த் வந்து சரியா எழுதப்படுறது இல்ல. நிறைய டைரக்டர்ஸ் அதை கன்சிடர் பண்ணணும்னு ஒரு ரெக்வஸ்டா சொல்றாங்க. ஸோ இதுல நீங்க கேரக்டர் ரோல்ஸ் எழுதப்பட்ட விதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது. இந்த கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் பத்தி பேசலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்ஸ் 2 பேர் இந்த கதையில, இந்த 2 பேரோட கதையை சொல்லணும் அப்படின்னா அவங்க இருக்கிற வேர்ல்ட மைனஸ் பண்ணிட்டு சொல்லிட முடியாது. அதை விட்டுட்டு அந்த வேர்ல்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்குங்கிறது இவங்க லைஃப்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் பண்ணு. அண்ட் நம்ம தமிழ் சினிமாவோட இதுலயே பாத்தீங்கன்னா
நல்ல லைக் நமக்கு வேர்ல்டா சில படங்கள் நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்ப உதாரணத்துக்கு பருத்திவீரன், சுப்பிரமணியம் மாதிரியான படங்கள்லாம் வேர்ல்டா இன்னைக்குமே நமக்கு அந்த வேர்ல்டாவே நமக்கு ஞாபகம் இருக்கும்ல. அந்த மாதிரி வேர்ல்டா இருக்கிற படங்கள் எல்லாத்துலயுமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ரொம்ப மெயின் ரோல் பண்ண லைக் ரொம்ப பார்த்து வடிவமைக்கப்பட்டதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அந்த வேர்ல்டோட நம்பகத்தன்மைக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது இந்த வேர்ல்ட நம்ம காட்டுறோம், அந்த வேர்ல்டு இவங்கெல்லாம் தான் இருக்காங்க, லீட் கேரக்டர்ஸ் மைனஸ் பண்ணிட்டுன்னு சொன்னீங்க. ஸோ வைல் கேரக்டரைஸ் த கேரக்டர், உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க இப்ப சுஹேல் தாட் ப்ராசஸ்ல இருந்து யோசிக்கணும், ரம்யா தாட் ப்ராசஸ் இருந்து யோசிக்கணும், ஐஷுவோட இது இருந்து யோசிக்கணும், ஸோ மதனோட இருந்து யோசிக்கணும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள நீங்க போறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்குது இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் டிராமால? அதுதான் இந்த கதையில அவங்களோட ரோல் என்னவா இருக்கணும்ட்டு. ஏன்னா இந்த கதை ஒரு தீமை பேசணும், அதை இப்படி பேசணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த கேரக்டர்ஸை ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வரோங்கிற ஒரு தெளிவு இருக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுங்கிறதும் ஓரளவுக்கு டிஃபைன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிருந்து தான் ரைட்டிங் ப்ராசஸா அணுகிறோம். அதுக்கப்புறம் அது ஆக்டர்ஸ் உயிர் கொடுக்கும்போது நிறைய சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன், அந்த கேரக்டர் இன்னும் எப்படி உயிர் போட வருது அப்படிங்கறது அவங்களும் சேர்ந்து அவங்களோட பங்கும் இதுல பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நேமிங் த கேரக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிப்பா லீட் கேரக்டர்ஸ்க்கு. ஏன்னா ஒரு லவ் படம் பண்றோம், அது இன்னைக்கு நம்ம கல்ட்டுன்னு நினைக்கிற எல்லா படங்களுமே டக்குன்னு யோசிச்சோம்னா அந்த கேரக்டர் நேம்ஸ் என்னன்றது நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். 15 வருஷம் இருக்கலாம், 20 30 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஒரு லவ் படம் பண்றோம், இது இப்போ மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க, பின்னாடி இது ஒரு கல்ட்டா மாறலாம். அப்படி இருக்கும்போது நேமிங் த கேரக்டர், குறிப்பா லீட் கேரக்டர்ஸ்க்கான நேம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அருண் அண்ட் திவ்யான்னு எங்கிருந்து பிடிச்சிங்க? அருண் எனக்கு இன்ஸ்டிங்டாவே வந்துருச்சு. அருண்ங்கிற நேம் தெரில, எனக்கு அது குட்டியா இருக்கும், டக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அருண்ங்கிற பேரு. அண்ட் எனக்கு இந்த கேரக்டரா ஒன்று டிசைன் ஆயிட்டு இருக்கும்போது இன்ஸ்டிங்டிவாவே வந்துச்சு. அது எனக்கு ஏன் என்னன்னுலாம் தெரில, அது வந்துருச்சு. ஆனா திவ்யாங்கிற பேர் எனக்கு கொஞ்சம் எனக்கு இந்த தமிழ் சினிமாவில் நிறைய இந்த ஐகானிக் திவ்யாஸ் இருக்காங்க, காதல் கொண்டேன் திவ்யா, மௌனராகம் திவ்யா. எனக்கு திவ்யாங்கிற அந்த பேர், ரெண்டாவது அது ரொம்ப நாளா இருந்தாலுமே மாடர்ன் நேம் மாதிரியான ஒரு ஃபீலர், 80ஸ்லயே வச்சுருக்காங்க திவ்யான்ட்டு. ஆனா இன்னைக்கும் திவ்யாங்கிறது ஒரு மாடர்ன் பேரா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால அது ஒரு டைம்லெஸ் தன்மை இருக்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால திவ்யா. ஸோ அந்த அருண் கேரக்டர் நீங்க இன்ஸ்டிங்டா வந்துச்சுன்னு சொன்னால, ஸோ உள்ள படத்துல அவர் சில பழைய வீடியோஸ்லாம் இவங்க பிரேக்கப் பீரியட்ல இருக்கும்போது பாத்துட்டு இருப்பாரு. அருண் ஐஸ்கிரீமோட போர்டு இருக்கும், அதுல போய் திவ்யா அதுக்கு கிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் த்ரூ ரைட்டிங்லேயே வந்துச்சா இல்ல வைல் ஷூட்டிங் உங்களுக்கு தோணுச்சா? ஆக்சுவலி அது ஐடியாவா இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்களோட குட்டி 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 மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கணும், போன்ல மெமரிஸா இருக்கணும்ன்ற ஒரு பேசிக் ஐடியா வந்துருச்சு. இதெல்லாம் ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் ஐடியா மணிகண்டன் அவர்களோட ஐடியா தான். அங்க அருணை ஷூட்டிங் அவரோட இன்புட் தான் அது. அந்த ஐஸ்கிரீம் இதுல போய் முத்தம் கொடுக்கலாம், அது அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டை கேப்சர் பண்ணலாங்கிறது அவரோட ஐடியா தான் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஃபுல்லா ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு விஷயம் இருக்கும், நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் மேல நமக்கே. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டிராஃப்ட் எழுதிருப்பீங்க, அது இங்க இருந்து ஆரம்பிக்கலாம், நான் லீனியரா போகலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு ஐடியா தோணிருக்கும். ஸோ இது ஃபைனல், நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்றேன்னா இதுதான் நம்ம சொல்ல போறோம் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எத்தனாவது டிராஃப்ட்ல வந்துச்சு? அது வந்தோடனே நீங்க உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? அப்பா அப்படின்னு இருந்ததா? எனக்கு ஒரு மேபி ஒரு 6th டிராஃப்ட் அந்த டைம்ல ப்ரொடக்ஷன்ல வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில டிராஃப்ட்ஸ் எஃபர்ட்டா தான் போச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு 6th டிராஃப்ட் 7th டிராஃப்ட் முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ்பெஷலி லைக் முடிச்சு என்னன்னா நம்ம ஒரு வேலை முடிக்கும் போதை விட அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்க போதுதான் நிறைவடையுதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலை. இது ஒரு பங்கு தான், அது என்னவா ரிசீவ். ஸோ அது எனக்கு முடிக்கும் போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சாங்கிறத விட அதை படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட போது ஒரு யூ ஃபீல் அண்டர்ஸ்டுட்ங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. நம்ம எதுக்காக இந்த படம் பண்றோமோ அது புரியுது, எதுக்காக இந்த கதையை சொல்றோமோ அது அவங்களுக்கு புரியுதுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு ரொம்பவே இருந்தது. அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே, ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், இன்டர்வல், கிளைமேக்ஸ் மூணுலயுமே அருண் அவரோட அந்த கேரக்டரோட பைக் டிராவல் ஆகும். அந்த கரெக்டா முக்கியமான இடம் 3 இடம், இன்ட்ரோடக்ஷன், இன்டர்வல், கிளைமேக்ஸ்ன்றது. ஃபர்ஸ்ட் 2ல தான் ஷான் அவர்களோட பிஜிஎம்மோட இருக்கும்.
கிளைமேக்ஸ்ல பைக் சத்தம் மட்டும் தான் கேட்கும், காத்து சத்தம் கேட்கும். சோ பைக்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், ஏன்னா டக்குன்னு நமக்கு பைக்ல இன்ட்ரோடக்ஷனாலே நமக்கு அலைப்பாயுது போயிடும். சோ பைக்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், ஆனா கோமா வரணும், கிளாஸ் போட்டுருக்கணும், அது பெரிய பைக் எல்லாம் கிடையாது, ஒரு டியோ, குறிப்பா அங்க பஞ்சர் ஆகணும். சோ அந்த இடத்துல அந்த கேரக்டர் மொக்க பண்ணணும். இந்த இன்ட்ரோடக்ஷன், ஹீரோக்கான இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது வைல் ரைட்டிங் எப்படி இருந்தது? அதான் இதுதான் இன்டென்ட். ஏன்னா ஒரு கேரக்டர் செட் பண்றோங்கிறது மூலம் நம்ம ஃபர்ஸ்டே வந்து நம்ம என்ன இன்டென்ஷன்ல செட் பண்றோங்கிறது தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு தேவை இருக்கு. ஸோ அது இருக்கும்போது இவன் வந்து ஒரு ரொம்ப மேட்சோவா ஒரு R15 எடுத்துட்டு ஒரு ஸ்லோமோ ஷாட்ல போட்டு இது பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்மளே ஹீரோ ஆக்குறோம் அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஆனா அது வந்து ஹீரோ ஆக்குறது இல்லாம அதை பத்தி கேள்விகள் கேட்கறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்றோங்கும் போது அதே நேரத்துல எங்கேஜும் ஆகணும். ஏன்னா நான் ஒரு ஹீரோவும் காட்டுறேன், அந்த ஒரு விஷயமும் இருக்கு. நான் அவங்களை எங்கேஜும் பண்ணோம், அதே நேரத்துல என்னோட மெசேஜையும் கெட் அக்ராஸ் பண்ணுங்கும் போது இந்த மாதிரியான ஒரு மிக்சடான ஒரு ஆங்கிள் போனா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட நீங்க ஒரு மியூசிக் போட்டு இது போகும்போது நீங்க அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிடுறீங்க. அந்த மொமெண்ட்டை கொடுத்துட்டு தான் படிக்கிறேன். மொமெண்ட்டே கொடுக்காம இருந்தா அது இன்னும் ஒரு மாதிரி பேண்ட் ஆயிரும். அது மொமெண்ட்டை கொடுத்துட்டு எடுக்கிறதுனால அது ஒரு கேள்விக்கு உண்டாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அதோட இன்டென்ஷனை பத்தி கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்ட்டு. கிளைமேக்ஸ்ல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாம வெறும் பைக் சத்தத்தை மட்டும் வைக்கலான்ற கால் உங்களுடையதா, ஷான் அவரோடதா? அது கலெக்டிவ் கால் தான், அப்படிதான் இன்டென்ட் பண்ணது. ஆக்சுவலி திரும்பியும் வரும்போது வேணாம், ஒரு மாதிரி ஒரு காம் ஆயிருச்சு, ஒரு காம்னஸ் அட்டைன் பண்ணிருச்சு அவன் லைஃப், அந்த அஜிடேஷன். ஏன்னா 2 வாட்டி பைக்ல வரும்போதும் ஒரு வெறி, ஒரு ஆத்திரம், ஒரு அக்ரஷன் இருந்துகிட்டு இருக்கும். அது அடங்கிட்டு ஒரு காமரான ஒரு டோன்ல வரான் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 இடத்துலயுமே வெயில் ஓவரா இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது வெயில்ல தான் வருவான். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவர் காஸ்டா கிரீன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு காம் இமேஜாவே பாக்குறதுக்கே கொஞ்சம் காமான இமேஜா இருக்கும் அது. ஆமா, அதே மாதிரி இப்ப ஹீரோயின்கான இன்ட்ரோடக்ஷனும் கிளைமேக்ஸும் அந்த கேரக்டர் ரெண்டுமே சர்ஃபிங்ல வச்சிருக்கீங்க. ஸோ சர்ஃபிங் வந்து இந்த 2 இடத்துல தான் வருது, நடுவில் பீச்சஸ் நிறைய இருக்கு. பட் சர்ஃபிங்ன்ற விஷயத்துல கதையோட ஆரம்பமும் முடிவும் இருக்கணும்ன்ற விஷயத்த பத்தி பேசணும். குறிப்பா இதுவே கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து அவங்களால ப்ராப்பரா அந்த சர்ஃப் போட்ல வந்து டிராவல் பண்ண முடியாது. கிளைமேக்ஸ்ல வந்து அப்ப நிறைய பேர் இருப்பாங்க, கிளைமேக்ஸ்ல பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ப்ரூஸ்லி மாதிரி டிராவல் பண்ண லைஃப் எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னால தனியா நின்ற முடியும்ன்ற ஒரு மெட்டபரிக்கல் விஷயம் அதுல இருந்தது. ஸோ சர்ஃபிங் அண்ட் இந்த மெட்டபர் பத்தி பேசலாம். அதான் அது உங்களுக்கே புரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்டென்ட் பண்ணது, அந்த பேலன்ஸ் அட்டைன் பண்றாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு எமோஷனல் பேலன்ஸ் பெட்டரா கிடைச்சிருக்கு அண்ட் லைஃப்லயும் பேலன்ஸ் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ட்ரை தான். அது புரிஞ்சிருக்குங்கும் போது சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல ஏன்னா சர்ஃபிங், ஏன்னா படம் வேற, சர்ஃபிங் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வரோம்ல உள்ள. எனக்கு அந்த கேரக்டரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சென்னையில ஒரு சர்ஃபிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் ஆயிருச்சு, புதுசா நிறைய பேர் ட்ரை பண்ணணும்ன்றாங்க. ஸோ அதுக்கு அந்த கேரக்டர் பண்ண முடியாத ஒரு விஷயமா எனக்கு தோணல. ஸோ அந்த அவங்களோட லைஃப்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு சின்ன மெட்டஃபரை எப்படி கொண்டு வரலாங்கிறது தான் பார்த்துச்சு. நான் இதோட என்ன கம்பேர் பண்றேன்னா, அருணோட அம்மா வந்து ஸ்கூட்டர் ஓட்டுறது தான். சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஓட்ட தெரியாது, இவர் வந்து எமோஷனா திட்டுவாரு, அப்புறமேல ஒரு இடத்துல போய் இடிக்கிற மாதிரி போய் ரோட்ல ஒரு தொட்டா திட்டு வாங்குவாங்க. நான் இன்னைக்கு முருகன் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் தானியா வண்டி ஓட்டிட்டேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் வரும். சோ ஒரு வெஹிக்கிள் இல்ல ஒரு ஸ்போர்ட்டை பழகி ஒரு இண்டிவிஜுவலா தனியா நிக்கிறது தான் நீங்க அங்கங்க ரெஃபர் பண்றீங்க. அதான் அது ஒரு இண்டிபெண்டன்ஸோட சிம்பிள்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு உமன் வந்து வண்டி ஓட்டுறதுங்கிறது இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம் இல்ல. அவங்க லைக் உமன்ட்டு இல்ல, யாருக்கா இருந்தாலுமே இந்த ஆக்சசிபிலிட்டிங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு இடத்துல இருந்து இப்ப கர்ணன் பேசுற அரசியலுமே அதுதானே. ஒருத்தங்களுக்கு ஒரு வெஹிக்கிள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குங்கிறது ஒருத்தர் லைஃபை எவ்வளவு மாத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஜென்ரலையே அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இண்டிபெண்டன்ஸோட சிம்பிளா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸா வந்து எல்லாருமே பயங்கரமா பண்ணிருக்காங்க. மணியண்ணன் இருந்து ஆரம்பிச்சு கௌரி, கண்ணாரவி, சப்போர்ட்டிங் கேரக்டர் ஹரிஷ், எல்லாருமே. ஸோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினீங்க? ஏன்னா கண்ணாரவி அவரோட உங்களுக்கு லிவின்லயே உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் படமா வரும்போது நீங்க எடுத்துன வேற ஒரு களம். ஸோ ஆக்டர்ஸ் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினதை பத்தி பேசலாம். அதுதான் எனக்கு நம்ம காஸ்ட் பண்ணும்போதே நம்ம ஆடிஷன்ஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். அண்ட் இப்போ இவர் கண்ணா கேஸ்ல கண்ணா முன்னாடியே ஒர்க் பண்ணிருக்காருங்கிறதுனால எனக்கு அவருடைய எல்லாமே தெரியும். அவருடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, எப்படி டெலிவர் பண்ணுவாரு எல்லாமே தெரியும். அதனால அவர் ஈஸியா ஃபிட் ஆயிரும். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப அடமண்டா
தான் அவரை, ஏன்னா அவருக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் எனக்கு நீங்க தான் வேணும்ன்ட்டு நான் அடமெண்டா இருந்துதான் அவரை கூப்பிட்டு வந்தேன். என்ன முக்கியமான காரணம்னா இவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்ல வர விஷயம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியும். அப்ப நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு சூப்பர் ஆக்டராகவும் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு புரிதலோடும் வந்து பண்ணும்போது அதை எக்ஸாக்டா நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல வராங்கிறத எக்ஸாக்டா அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் தான். அது எல்லாருமே அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ சூப்பரா வர்றதுக்கு காரணம். ஏன்னா எல்லாருமே டேலண்டட் ஆக்டர்ஸ் தான், அதுல நோ டவுட். அது ஏன் இன்னுமே எலிவேட் ஆகுதுன்னா அவங்க புரிஞ்சிக்கிற விதம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஷு கேரக்டர் பண்றவங்க வந்து ஈஸியா அவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதான் அவங்க கிட்ட பேசும்போது இப்ப அவங்கள வந்து அவங்களோட கேரக்டர் மேல 2 கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இந்த பொண்ணு தான் பிரிச்சு விட்டுச்சுங்கிற மாதிரி பேசுறாங்க. ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவா வரும்போது இவங்க தான் ஆக்சுவலி ஹெல்த்தியா கொடுக்குறாங்க நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு இருமுனை கத்தியா இருக்குல்ல, இதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஐஷோ எங்க நான் வந்து கராரா இருக்கணும், எங்க கேரிங்கா இருக்கணும்ன்ற ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல, பர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வர்றது இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப சூப்பரா புரிஞ்சுக்கிட்டு பண்றதுனாலதான் 2 பெர்ஸ்பெக்டிவுமே அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப இல்லாட்டி ஏதாவது ஒரு பக்கம் ஒதுங்கிரும். ஏன்னா நம்ம பாக்குறவங்களை பொறுத்து அது மாறுது அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து அவங்க அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணதுனாலதான் அவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது சூப்பர் டயலாக்ஸ். ஸோ டைலாக்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஸோ இப்போ இதில் வந்து அவர் ரியலைசேஷன் பாயிண்ட், இதுவே உங்கள் அம்மாட்ட ஒரு சான்ஸு உங்கள் அப்பாக்காக கேட்டேன்னா ஓகே சொல்லுவியான்றதுலேருந்து ஆரம்பிச்சு உண்மையாக லவ் பண்ணுறவன் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறவன் இப்படி பண்ண மாட்டான்னு சுஹேல் கேரக்டர் சொல்கிறது, நான் பேசுறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு இவர் கேட்கும்போது கரெக்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன நுவான்சஸோட ஹியூமன் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற டயலாக்ஸ் எழுதுறதுன்றது தியேட்டரில் அவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க. நமக்கு பர்சனலாகவும் கனெக்ட் ஆகுது நிறைய இடங்கள்ல. ஸோ இந்த டயலாக்கு பின் கதை பொதுவாக டயலாக்ஸ் எழுதும்போது அப்படின்றது எனக்கு இது டைலாக்ஸுங்கிறத தாண்டி நான் கான்வர்சேஷன்ஸா தான் பாக்குறேன். அந்த கான்வர்சேஷன்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா நம்ம ஜென்ரலா லைஃப்ல உரையாடல் நடத்துறதே ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு மீனிங் கன்வே ஆகிறதுக்கு, ஏதோ ஒரு மீனிங் கன்வே ஆகிறதுக்கு தான் நம்ம பண்றோம்ல. அப்ப அந்த கதையா ஒண்ணு சொல்லும் போது சில வசனங்கள்ல அதோட மீனிங் ரொம்ப போய் குயிற மாதிரியான ஒரு இடம் வரும்போது அது கவனத்துக்கு உள்ளாகுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே கான்வர்சேஷன்ஸ் தான். அந்த கான்வர்சேஷன்ஸ்ல சில இடங்கள் வந்து அதோட அந்த கருத்தை ரொம்ப எப்படி சொல்றது மையப்படுத்தி சொல்றதுனால அது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி ஆயிருதுன்னு நினைக்கிறேன் சில வசனங்களுக்கு. ஓகே அதே மாதிரி இன்னொரு இடங்கள்ல வந்து அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நான் யாரு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் வந்து அது ரொம்ப சூப்பரான ஒரு கான்வர்சேஷன் சீன். அது இதுவே ஒரு பெரிய ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள்ல இந்த டயலாக் வந்திருந்தது அப்படின்னா அது ஒரு கிளாப் மொமெண்டா மாஸ் மொமெண்டா அப்படியான விஷயமா மாறி இருக்கும். ஸோ ஆனா அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்களா அந்த டைம்ல அந்த மொமெண்ட்டுக்கு நடுவுல அப்படின்றது எனக்கு தெரியல. சோ இந்த ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரை வச்சு ஒரு முக்கியமான ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஐஷு சொல்லலாம், ரம்யா சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மேல் பெர்ஸ்பெக்டிவ், மேல்ல இருந்து ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் ஹேண்டில் பண்ணது. நான் அது வந்துட்டு ஆக்சுவலி ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவாவே பார்க்கல. அது வந்து யாருக்கு ஜெனரல் ரோல்ஸை தாண்டி அப்ளை ஆகிற ஒரு விஷயம். ஃப்ரீடம்ங்கிறது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுமே கூட அப்படி நினைக்கலாம். அது ஆனா நம்ம சொசைட்டி பேட்ரியார்கல் சொசைட்டிங்கிறதுனால மோஸ்ட்லி இப்படி மனநிலைகள் இருக்குங்கிறத தாண்டி அது வந்து ஒரு ஜெனரல் ட்ரூத்தா நினைக்கிறேன் நான். ஃப்ரீடம்ங்கிறது வந்து யாருடைய ஃப்ரீடமும் யாரு கையிலயும் இருக்கக்கூடாது. ஏன்னா சில டைம் இருக்கு, அப்படி இருக்கு, அந்த மாதிரியான அதுதானே அப்ரஷனோட விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா அப்படி இல்லாம இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான். யாருடைய ஃப்ரீடமும் யார்கிட்டயும் இல்லாம அவங்கவுங்க கிட்ட இருக்கிறது தான் ஐடியலான ஒரு விஷயம்னு பாக்குறேன். அந்த போன் கால் சீன் திவ்யா வந்து அருணோட அம்மா கிட்ட பேசும்போது அருண் மேல எனக்கு இப்படி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருக்குன்றதையோ இல்ல அவன் பண்றது எனக்கு பிடிக்கலன்றதையோ எங்கேயுமே திவ்யா வந்து அவங்க அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவுமே வந்து நீ யோசிக்காம இந்த முடிவு எடுத்திருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுமே அவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அருண் மேல அவங்களும் தப்பு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஜென்டிலான ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். பயங்கர எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ல இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் மெச்சூர்டா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த போன் கால் சீக்வன்ஸ் எழுதுறத பத்தி பேசலாமா? அதுதான் இந்த திவ்யாவுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரத்துக்கு நிறைய விஷயங்கள் பிரச்சனையாவே இருக்கு. அவளால ஈஸியா பிச்சுக்கிட்டு வெளியே வர முடியலங்கிறதான் அதுல ஒரு
முக்கியமான விஷயம் இவ ஃபேமிலியோட இருக்கிற பாண்டிங். ஏன்னா இவ்வளவு வருஷம் இருக்கும்போது அவங்க அம்மாவை முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டான். கிட்டத்தட்ட அவங்க ஒரு மருமகளா தான் பாக்குறாங்க இவங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இவங்க பிரேக்கப் மேட்டர் கம்யூனிகேட்டே ஆகலைங்கிற ஒரு விஷயம் இவளை வந்து உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படியாவது திவ்யா ஒரு க்ளோஷர் கொடுத்துடணும்ட்டு நினைக்கிறா. அண்ட் அந்த க்ளோஷர் இவனுக்கு கொடுக்கறத தாண்டி இவங்க அம்மாவுக்குமே கொடுக்கணும்ட்டு அவ ஃபீல் பண்றா அப்படிங்கறதோட ஒரு வெளிப்பாடு தான். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல என் பையனுக்கு நீதாமா ரெஸ்பான்சிபிள்ங்கிற ஒரு இடத்துல போடுறாங்க. அண்ட் அதுக்கு நம்பவும் நம்புறாங்க, அதை திரும்பி திரும்பி சொல்லிட்டேவும் இருக்காங்க. ஆனா இவ எந்த இடத்துலயுமே மறுத்தும் பேசல. இது இவளுடைய அமைதி வந்து ஏத்துக்கிறது மாதிரி தானே இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவளுக்கு அவ கேரக்டருக்கு உருவாகுதுன்னு பாக்குறேன் நானு. அது எப்படி சொல்றது, ஒரு பார்ட் ஆஃப் அவளுடைய க்ளோஷர் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவ சைட்ல இருந்து இத சொல்றது அவளுக்கு ஒரு க்ளோஷரை ஃபீல் பண்ண வைக்குங்கிற ஒரு விஷயமா தான் பாக்குறேன் அந்த ஃபோன் கால். ஓகே. ஸோ அந்த பீச்ல வந்து அந்த ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ்ன்னு கேட்கும்போது பயங்கர எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட ஒரு சான்ஸ் கேட்டா கொடுப்பியா அப்படின்னு சொல்லி டைலாக் அப்புறம் எந்திரிச்சு போயிடுவாரு. மறுநாள் வந்து தம் அடிச்சிட்டு இருப்பாரு. என்னைக்குமே சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிற அருண் வந்து அன்னைக்கு ஏர்லியரா இருப்பாரு. சீக்கிரம் எந்திரிச்சியா அப்படின்னும் போது நான் இன்னும் தூங்கவே இல்லை. ஸோ அந்த ரிலேஷன் பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் சீக்வன்ஸ் நடக்கும்போது தான் கடைசி தம்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்றதுமே வந்து பயங்கர கிளாப் மொமெண்டா இருக்கு தியேட்டர்ல. ஆனா அது அருணோட ரியலைசேஷன் பாயிண்டா எடுத்துக்கிட்டாங்களா இல்ல திவ்யாக்கு அருண் கொடுக்குற ரிவெஞ்சா எடுத்துக்கிட்டாங்களான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. சோ உங்ககிட்ட இருந்து கரெக்டான ஒரு தெளிவு வந்துரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது ரியலைசேஷன் பாயிண்டா தான் ஐ மீன் இருக்கு. இன்டென்ட் பண்ணது அதுதான். நம்மளுடைய நம்ம வச்சது காரணம் அதுதான். ஆனா அது எப்படி வெளிப்படுதுங்கிறது இருக்குல்ல. அந்த கேரக்டர் இவ்வளவு நேரமும் வந்து ஒரு அரகன்ஸ் இருக்கு அவன்கிட்ட. ஒரு விஷயத்த டக்குன்னு ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் கிடையாது அவன்கிட்ட. அதை வந்து திருப்பி இது ஏன் இப்படி இல்லாத எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரு அவனை வந்து பயங்கரமா ஹர்ட் பண்ணிட்டான். அதுக்கு முந்தின சீன்ல இதுக்கு மேல அவனை ஹர்ட்டே பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு ஒரு ஹர்ட் இருக்கும்போது அதுல வந்து திருப்பி ஹர்ட் பண்ற, நம்ம ஹர்ட் ஆயிட்டோம்னா திருப்பி எப்படா ஹர்ட் பண்ணுவோன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த லிரிக்ல வர மாதிரி கனத்த மௌனம் போல கோபம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நம்ம பேசாம இருக்கிறது உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் தான் ஹர்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் பண்றான். அது வந்து ரிவெஞ்சுங்கிறது தாண்டி அவனுடைய கோபம் அந்த இடத்துல என்னன்னா என்ன எப்படி இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரு கோபம் வெளிப்படுறதுக்கான ஒரு இடம் தான். அது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது அளவுக்கு அங்க ஒன்றும் நடந்துட்டு இல்லை. லைக் என்ன சொல்றது, ஒரு மாதிரி அவ சான்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவ ஒரு பாயிண்ட்ல ஏன் சான்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறது தெளிவா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவளை என்ன ரிவெஞ்ச் எடுத்து என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் ரிவெஞ்ச் பாயிண்டா இல்லை. ஆனா எனக்கு ஒரு சில பேர் ஏன் கை தட்டுறாங்கன்னு ஃபீல் ஆகுதுன்னா, நிறைய பேர் கை தட்டுறாங்க. அதுல எனக்கு ரெண்டு விதமாவும் நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த கைத்தட்டல. ஒரு விதம் நீங்க சொன்ன மாதிரி ரிவெஞ்சா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விதம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் இது பிரேக்கப் தான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறதோட வெளிப்பாடு தான் அது. உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா ஓகே, இனிமே நம்ம ரெண்டு பேர் லைஃபும் வேற அப்படிங்கறத அக்செப்ட் பண்ற இடமாவும் பாக்குறேன். ஸோ அதுவுமே சில பேருக்கு ஒரு ரிலீஃபை தருதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹோப்ஃபுல்லான விஷயத்தையுமே அங்கதான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது தர ரிலீஃபாவும் இருக்கலாம். அது இவரோட கடை, அதாவது கஃபேவோட பேர் வந்து தி வேவ்னு வச்சிருப்பாரு. அந்த பேர் கூட திவ்யாக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க சர்ஃபிங்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. படம் ஃபுல்லா பீச் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அது அப்படி இருக்கு. ஏன் தி வேவ்னு வச்சீங்க பேரு அவருக்கு கஃபேக்கு? அதான் இந்த வேவ்னு வச்சதுக்கான காரணம் அதான், படம் ஃபுல்லாமே கடல் ஒரு எலிமெண்டாவுமே கான்சியஸாவும் சப்கான்சியஸாவும் பிளே பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ணது. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா கூட வேவ்ன்ட்டு. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு ஓயாம ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம், திருப்பியும் அது பின்னோக்கி போவோம், ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு இமேஜரியாவே அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்போட போக்குக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேரலல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி அப்படிதான் வந்துச்சு. ஆப்பிள் கிரம்பிள்
ஸோ நீங்க ஏன்னா குட் நைட்ல நான் அவரு குட் நைட்ல வந்து அவரும் அதுல அந்த படத்துலயுமே வந்து சமையல் மேல குக்கிங் மேல ரொம்ப ஒரு ஃபாண்டா இருப்பாரு. ஸோ இதுல கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டு ஒரு மாடர்ன் டிஷ் ஆப்பிள் கிரம்பிள் அப்படின்றது ஒரு எலைட்டான விஷயமா இருக்கு. ஸோ ஆப்பிள் கிரம்பிள்னு இன்க்ளூட் பண்ணதுக்கான காரணம் என்ன? பாட்டுமே அந்த பேர்ல தான் வந்துருக்கு, சித்தார்த் சார் பாட்டு. ஸோ ஆப்பிள் கிரம்பிள் அது அதான் இப்போ அர்பன் ஸ்பேசஸ்ல தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்கு. அண்ட் அவனுக்கு வந்து ஒரு கஃபே வைக்கணும்ன்றதுதான் ஒரு ஆர்வமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம சென்னையில வந்து கஃபே கல்ச்சர் பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம திறந்தா 10 cafes யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு மக்களுக்குமே வந்து புது ஃபுட்டை ட்ரை பண்றதுங்கிறது வந்து முன்னாடி எலைட் பீப்புள்ன்ற மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கும். இன்னைக்கு எல்லாருமே மிடில் கிளாஸ்ல ஐடில ஏர்ன் பண்றவங்க எல்லாருமே புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது ரெண்டாவது கஃபேங்கிறது இவன் எய்மா இருக்கிறதுனால அப்படி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ல இவன் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்டீஸ் வச்சிருக்கான் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ட்டு தான். ஆமா, ஒய் அர்பன் ஸ்பேஸ் அது நேச்சுரலா வந்த விஷயம் தான். அது ஒய் அர்பன் ஸ்பேஸ்னா அர்பன் ஸ்பேஸ்லயுமே இப்படி இருக்கு அப்படி. அர்பன் ஸ்பேஸ் ஜென்ரலா எஜுகேட்டடு ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்போசர் இருக்கிற ஒரு இடமா நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த ஸ்பேசஸ்லயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதான் அது நான் கான்சியஸா சொல்லல, பட் மேபி. ஏன்னா இப்ப படம் ஃபுல்லா ட்ரக் யூஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. அப்படிங்கும்போது தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி 2 பேர் மர்மர் பண்ணதை வந்து என்னால கேட்க முடிஞ்சது. என்ன ஆகுனா டோப்பு கஞ்சா இந்த மாதிரியான விஷயங்களாவே இருக்கு, படம் நல்ல கதையா இருக்கு, ஆனா இந்த விஷயம் அடிக்கடி வருதே அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. சோ உங்ககிட்ட இருந்து அதுக்கு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இங்க நம்ம எப்படி சொல்றது, எல்லா மாதிரியான ஸ்பேசஸ்லயும் வெவ்வேறு மாதிரியான வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கு, இல்லாம இருக்கு. அது அவங்கவுங்க வர்ற இடத்துல இருந்து பார்க்கும்போது அது சில விஷயங்கள் தப்பா தெரியும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்கும். சரக்கு அடிக்கிறது வரைக்கும் ஓகேவா இருக்கும், ட்ரக் யூஸ் பண்றது இப்ப சில பேருக்கு ட்ரக்குமே கூட நார்மலா இருக்கும். அது அவங்கவுங்க வர இடத்துல இருந்து தான் நினைக்கிறேன். அது பாக்குற பார்வையில. ஆனா இந்த படம் வந்து அதை குளோரிஃபை பண்ண எங்கேயுமே ட்ரை பண்ணல. அதோட சரி தப்புக்குள்ள ரொம்ப ட்ரை பண்ணல. மேபி இந்த ஆல்கஹாலிசம் வந்து இவனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னு அவனே ரியலைஸ் பண்ற இடத்துல ஒரு விஷயம் தான் சொல்றானே ஒழிய, பட் படத்தோட பெர்ஸ்பெக்டிவ் பத்தி அதோட மாரல்ஸ்குள்ள போறதுக்கு ஒரு இது இல்ல. ஒரு லைஃப் ஸ்டைலோட அப்சர்வேஷனா தான் அது பார்க்க. அதுக்காக நான் ரொம்ப இது நார்மல் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயும் புழங்குது அப்படிங்கறதும் இல்ல. ஒரு கதை ஒரு சாரார் ஒரு பர்டிகுலர் குரூப்பை பத்தி தான் பேசுது அந்த கதை. அதுதான் எல்லா குரூப்புமேவா அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. இந்த கதையில அப்படி இருக்குங்கிறது தான். ஓகே, நீங்க பேசும்போது லிரிக்ல இருந்து ஒரு விஷயம் எடுத்து கனத்த மௌனம் அப்படின்னு லிரிக்ல இருந்து ஒரு விஷயம் எடுத்து பேசுனீங்க. ஸோ லிரிக் செஷன் வித் மிஸ்டர் மோகன்ராஜன். ஸோ ஏன்னா இது சுச்சுவேஷன் தான் எல்லாமே. தனியா ஒரு பாட்டு அப்படின்றது இல்லாம ஜென்ரலான ஒரு தாட்ஸ் வந்து சொல்லலாம் அப்படின்றது இல்லாம இந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே கதைக்குள்ளேயே எல்லா பாட்டுமே டிராவல் ஆகும். ஸோ அவருக்கு நீங்க ஃபுல்லா நரேட் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் அவர் வந்து இப்படியான வரிகளை கொடுக்க முடியும். ஸோ மோகன்ராஜன் அவங்களோட செஷன் எப்படி இருந்தது? ஸோ அவரு அதான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டாரு, முன்னே ஸ்கிரிப்ட் படிச்சுட்டாரு. அண்ட் அவருமே அதான் அவருக்குமே என்ன சேலஞ்சிங்கா இருந்துச்சுன்னா, இந்த சிச்சுவேஷன்லயும் பிரிவு பத்தி பேசணும், இந்த சிச்சுவேஷன்லயும் பிரிவு பத்தி, இதையே வெவ்வேறு ஆங்கிள் நம்ம பேசணும் போது அவருக்கு பயங்கர சேலஞ்சிங்கா இருந்துச்சு ஒர்க் பண்றதுக்கு. ஆனா அதை சூப்பரா டீல் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டட் தாட்டை கூட ஒரு சிம்பிளா ஒரு ஜென்னா சொல்லிட்டு போயிடுவாருன்னு. இப்ப இந்த லிரிக்கை கனத்த மௌனம் போல, உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும். இதுல தேன் சுடரில வந்து எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீ தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாங்கிற மாதிரி இது ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டடான தாட். காம்ப்ளிகேட்டட் ரொம்ப டீப்பான தாட்டு. ஆனா அதை ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு நடையில கொடுக்கறதுங்கிறது அவரோட மேஜர் ஸ்ட்ரென்த்தா பாக்குறேன் நான். அவரு சூப்பரா அந்த வகையில இந்த படத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் லிரிக்ஸா. சூப்பர் ப்ரோ. எனக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த படத்துலன்றது தேன் சுடரேவும் ஆப்பிள் கிரம்பிளும். எல்லா பாட்டும் பிடிக்கும், இது ரெண்டு எனக்கு டூ மச் லவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா எனக்கு விலகாத பாட்டுல நினைக்கிறேன் அந்த ஒரு வரி இருக்கும், ஒரு துளி வீழ்ந்தா கூட சுட்ட மணல் ஒன்னா சேரும், நெஞ்சத்தோட கண்ணீர் துளி இன்னும் வேணுமா. சோ அவ்வளவு அழகா அந்த பிரிவை வந்து அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் உன்னை லவ் பண்றேன் எப்படியாவது வந்துரு
அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து ரொம்ப அழகாவே அது எழுதியிருந்தாரு. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு செஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய இம்ப்ரெசிவ் செஷனாவும் இருந்திருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா 100%. அதான் ஒரு மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயத்த போட்டு இன்புட்டா கொடுக்கும்போது இது அது அது இதுன்னு நிறைய பேசிடுவோம். அது ஒரு கவிதை வடிவத்துல வெளியே வரும்போது அட நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு சொன்ன விஷயம் 2 வரியில அழகா வருதே அப்படிங்கிற அதை பாக்குறதுக்கான ஒரு சந்தோஷம் சூப்பரா இருந்தது. ஸோ ஷான் அவர்களுடைய ரெக்கார்டிங் செஷனோ இல்லை கம்போசிங் செஷன், அவரு ஸ்கிரிப்ட் எப்படி கன்சீவ் பண்றாரு அப்படின்றத பத்தி பேசலாம். அதுதான் அவருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் படிச்ச அன்னைக்கே எனக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட 2 hours 2.5 hours பேசினாரு அவரு. சின்ன சின்ன டீட்டெயில் அவ்வளோ டீட்டெயிலா பேசினாரு. அண்ட் வந்து இந்த அதான் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபிலிம்ல, அதாவது எப்படி நான் சொல்றேன்னா ஒரு இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி ஒரு ஒரு இப்ப உசுர உருவியே எடுத்துக்கோங்களேன். அது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சோகத்துல வர சாங் தான். அதுக்காக அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, இப்ப சோகத்துக்குன்ட்டு சில டியூன்ஸ் இருக்கும்ல சினிமால, சோகத்துக்குன்னே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டியூன்ஸ் இருக்கும்ல, அந்த டியூன்ஸ்குள்ள போவாது. இது ஸ்டில் வந்து ஒரு இது இருக்கும், ஒரு பெயின் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா டியூனா கேட்கும் போது நீங்க பாட்டாவும் கேட்கலாம். ஒரு சோக பாட்டு இது கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கடந்து போற பாட்டா இருக்காது. உங்க பிளேலிஸ்டுக்குள்ளேயும் ஆட் பண்ற மாதிரியான ஒரு பாட்டா இருக்கும். ஜென்ரலா சோக பாட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவோம்ல. ஆனா அந்த மாதிரி இல்லாம சோ அந்த ஒரு பேலன்ஸ சூப்பரா ஆல்பமாவே இப்ப விலகாதவும் பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சோக பாட்டு. ஏன்னா அவனோட சேர்ந்துட மாட்டோமா, எப்படியாச்சும் வந்துட மாட்டாளான்ற ஒரு மனநிலைய ரிஃப்ளெக்ட் பண்ற பாட்டு தான். ஆனா அது வந்து ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு படத்துல வந்து அது வர இடம் தான் பயங்கர ரிலீவ் பண்ணி விடுது ஆடியன்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பயங்கர ப்ரெஷரான இடங்களா வந்து அந்த இடத்துலதான் ஒரு விஷுவலாவுமே சரி இதுவாவுமே சரி ஓரளவுக்கு ரிலீஃப் வரும். வைடே அங்கதான் போகும் படம் கிட்டத்தட்ட போனா. சோ அந்த மாதிரி அந்த படத்துல என்ன மாதிரியான ஒரு வேலையை பார்க்கணும் அந்த பாட்டுங்கிறதோட புரிதல் வந்து சூப்பரா. அதே மாதிரி எழுதா கதையவுமே எடுத்துக்கோ, அதையுமே ஈஸியா ஒரு சோகப்பாட்டா ஜஸ்ட் அனதர் சோகப்பாட்டா போட்டு போறதுக்கான சிச்சுவேஷன் தான். ஆனா அந்த சோகத்துக்குள்ளயுமே ரியலைசேஷனும் ஒண்ணு இருக்குங்கிறத மியூசிக்கலாவும் வெளிப்படுத்தியிருப்பாரு. சோ அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டதோட வெளிப்பாடுதான் இது எல்லாமே. மியூசிக்கலாவும் அது சூப்பரா டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா பத்தி பேசணும். ஏன்னா அவரோட ஜோன் வேற இந்த சென்ஸ். நான் எப்படி சொல்றேன்னா அவர் பண்ண பிலிமோகிராஃபி வச்சு சொல்றேன். ஒரு ஜில்ஜங் ஜெக் ஆகட்டும், ஜெகமேதந்திரம், மான், ராக்கி, அப்படி இருந்த ஒரு மனுஷன். சோ அவரை வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல வரலாம், ஒரு ஒரு டார்க் ஷேட்ல சினிமாட்டோகிராஃபி அந்த மாதிரியான படங்கள்லாம் ஸ்ரேயஸை கூப்பிடுங்கப்பா அப்படி இருந்த ஜோன்ல இருந்து இப்படி ஒரு பிளசண்டா ஒரு லவ் படம், ஒரு கோகர்ணா மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், அங்க அவருடைய விஷயம் அப்படின்றது எப்படி நீங்க இவரை ஆன்போர்டு எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு ஆக்சுவலி முன்னே பழக்கம். அவர் வந்துட்டு ஜில்ஜங் டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம். தீரஜ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு தான். நாங்களாமே காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கல்ச்சரல்ஸ் இது மாதிரி எல்லாம் மீட் பண்ணிக்கிட்டு அந்த டைம்ல இருந்தே அவர் எனக்கு தெரியும். அண்ட் இந்த படத்துக்கு மெயினா போறது என்னன்னா அவருக்குள்ள ஒரு சென்சிட்டிவிட்டி பயங்கரமா இருக்கு. அது வந்து இந்த கதைக்கு அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னன்னா இந்த இந்த கதையே என்னன்னா ரொம்ப சின்ன சின்ன எமோஷன்ஸ் தான். அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப நெருக்கமா போய் அணுகிறதுக்கான ஒரு விஷுவல் லாங்குவேஜ் இருந்தா இன்னுமே அந்த படம் வந்து நமக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஏற்படுத்துறதுக்கு ஆகட்டும், அந்த கேரக்டர்ஸை நமக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணு. ஸோ அவரு சென்சிட்டிவிட்டி வந்து அதை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷுவல் லாங்குவேஜ் இந்த படத்துக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி ஒரு எடிட்டர் அவரோட வேலை அப்படின்றது ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் டிராமாவான விஷயங்கள்ல எங்க ஸ்டே கொடுக்கணும், எங்க கட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு குரூசியல் ரோல் பிளே பண்ணும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு நான்லீனியர் ஸ்கிரிப்ட் எடுக்கும்போது அது ஸ்கிரீன் பிளேயே அது நான்லீனியரா இருக்கும், அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பரத் விக்ரமன் அவரோட உங்களுக்கு இருந்த எடிட்டிங் செஷன் பத்தி பேசலாம். எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலி. பரத்தோட எடிட்டிங் செஷன் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நம்ம ஒரு ஆடியன்ஸா போய் கூட
எப்படி சொல்றது, நம்ம ஆடியன்ஸா மாறுற இடம் அங்க இருக்கும். மத்த எல்லா இடத்துலயுமே டைரக்டரா நம்ம என்னன்ட்டு டீடைல்ஸ்குள்ளேயே போயிட்டு ரைட்டரா இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நம்மளே வந்து ஒதுங்கி ஒரு படமா பாக்குறதுங்கிற ஒரு இடம் அங்கதான் ஆரம்பிக்கும். அந்த ஸ்பேஸ்ல வந்து அதே மாதிரி அவரோட சென்சிபிலிட்டியும் இந்த படத்துக்கு மேஜரா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இந்த படம் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரீதிங் ஸ்பேஸ், அந்த கேரக்டர்ஸோட மனநிலைகள், மன ஓட்டங்களை நிறைய பதிவு பண்ண ட்ரை பண்ற படம். அப்ப வந்துட்டு அதை ஈஸியா இதோட போதும், அதான் காட்டியாச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போற ஒரு மனப்பான்மை இருந்துருச்சுன்னா இந்த படம் வந்து இவ்வளவு நெருக்கம் ஆகாது. அங்க எக்ஸ்டெண்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் 2 செகண்டுமே கூட நமக்குள்ள அவ்வளோ நம்ம மனசுக்கு அந்த கேரக்டர்ஸோடைய விஷயம் புரியறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து ரொம்ப சூப்பரா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப செம்மையா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல ஒரு படமா இது தியேட்டரிக்கல்ல பார்க்கும் போதும் என்னவா ஃபீல் ஆகணும், மொத்தமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் என்னவா வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ டிஸ்கஷன்ஸ், அவ்வளோ ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் இருந்தது. ஒரு சீன்ல ஏன் வைக்கணும், ஏன் இது வைக்க கூடாதுங்கிறது வந்து ஒரு ஈஸியாலாம் அந்த இடத்துக்கு நாங்க போயிடல. பரத்தும் சரியே அவரு என்ன கன்வின்ஸ் பண்ணி, நான் அவரு கன்வின்ஸ் பண்ணி, இது ஒரு பயங்கர ஒரு டிபேட்குள்ள போய் தான் ஒவ்வொரு சீனுக்குமே ஒரு வடிவம் கிடைச்சது. அது ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஸோ எடிட்டிங் பத்தி பேசுவார், இந்த மாண்டேஜஸ் பத்தி பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மாண்டேஜஸ்ன்றது தனியா எழுதுற விஷயம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ படத்துல ஃபுல்லா முக்கியமான எமோஷன்ஸ் கேரி ஆகிற இடம் எல்லாமே மாண்டேஜஸா இருக்கு. ஸோ இது எப்படி ஸ்கிரிப்ட் டு ஸ்கிரீன் கன்சீவ் ஆச்சு? ஸோ மாண்டாஜஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நம்ம எழுதுறது ஓரளவுக்கு எழுதிடுவோம், நமக்கு இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ட்டு. ஆனா அந்த மாண்டாஜஸ் ஒர்க் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயமா நான் ஆக்டர்ஸோட பங்களிப்பு நான் பாக்குறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த சீன்ல, அப்படி அருண் அண்ட் திவ்யா ஆர் பீயிங் ஹாப்பி என்ஜாயிங் ஈச் அதர்ஸ் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு லைன் எழுதியிருக்கோம் நம்ம மாண்டாஜஸ்ல. இதை சொல்லும் போது நீங்க வந்து ஓரளவுக்கு லொகேஷன்லாம் போயிட்டு உட்கார வைக்கும் போது இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, நீங்க வந்து 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு ஜாலியா பேசிட்டே டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இது வந்துட்டு ஸ்கிரிப்ட்ல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அத வந்து அவங்க என்னவா டீ சாப்பிடும் போது டீயை கொட்டது. இப்ப நான் ஏதோ ஒரு இன்டர்வியூல அந்த ஜானி படத்துல ஒரு மாண்டாஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த இதுல கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு தடுக்கி விழும்போது அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸோட சின்ன சின்ன குவர்க்ஸ் வந்து மாண்டாஜ். சிலது ரைட்டிங்லயுமே மாண்டாஜஸ், இப்ப நம்ம இந்த கண்ணு கசக்கிறது இந்த மாதிரி மேட்டர்லாம் ரைட்டிங்லயுமே அதுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆக்டர்ஸ் ஆட் பண்றது இருக்குல்ல, அந்த மாண்டாஜஸ்க்கு லைஃப் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ரைட்டிங், ஆக்டர்ஸ்னால ஒரு மாண்டாஜுக்கு உயிர் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டர்ஸோட பங்கு ரொம்ப முக்கியமா பாக்குறேன். எஸ்பெஷலி இந்த படத்துல இருந்தது, அது பயங்கரமா இருந்தது ஆக்டர்ஸோட பங்கு மாண்டாஜஸ்க்கு. கிரேட் கிரேட் ப்ரோ. ஸோ இப்போ அனிமல் மாதிரியான படங்கள் வந்துட்டு இருக்கு. அது வந்து எக்கனாமிக்கலா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அவ்வளோ கலெக்ட் பண்ணுதுன்றது வந்து எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது கண்டென்ட்டா பார்த்தோம்னா ஏன் இந்த ஆல்ஃபா மேல்ன்ற கான்செப்ட், இந்த டாக்ஸிக்னஸ், இதெல்லாம் எவ்வளோ தப்பான விஷயம். ஆனால் மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது தேட்டருக்கு போகிறாங்க, பணம் வருது. ஸோ அது ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஓகே இந்த மாதிரி படம் பண்ணால் மக்களுக்கு பிடிக்குது, அதனால நம்ம இந்த ஜோனில் போகலான்னு ஒரு கிரியேட்டர் நினைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அருண்ன்ற கேரக்டரை நீங்கள் ஒரு சின்ன இடத்துல கூட, ஒரு சின்ன மாண்டேஜஸ்ல கூட நீங்கள் வந்து அவன் பக்கம் நியாயம் இருக்குது, அவன் சரியானவன் அப்படின்றது நீங்கள் எங்கேயுமே சொல்ல. ஸோ இப்படியான ஒரு கண்டெம்பரரி சூழல்ல லவ்வர் மாதிரி ஒரு படத்துக்கு மக்களுடைய வரவேற்புன்றது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம டிசைட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆசையா சொல்லுங்க. நம்ம எல்லா கிரியேட்டருக்குமே நம்ம படம் நல்லா ரிசீவ் ஆகணுங்கிறது தான் ஆசை. என்னன்னா சொசைட்டில நம்ம எல்லா ஒர்க்குமே, ஈவன் அனிமலுமே சொல்றேன், அவரோட ஒரு வாய்ஸ் மூலமா ஒரு கான்வர்சேஷன் உருவாக்க ட்ரை பண்றாரு. அந்த கான்வர்சேஷன் வந்து எப்படி யார் எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து அது உள்ள ஒரு கான்வர்சேஷன், அவர் என்ன இன்டென்ட் பண்ணாருங்கிறது, அப்புறம் யாரு எப்படி எடுத்துக்கிறாங்கிறத சம்மந்தப்படுத்தி ஒரு கான்வர்சேஷன் உருவாகுது. எனக்குமே அதே ஆசை தான். அதே அளவுக்கு நல்லா பெருசா சம்பாதிக்கணுங்கிறதும் ஆசை. எங்க ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும். ஸோ தட் இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரத்துக்கு, இந்த மாதிரி படங்கள் வரத்துக்கும் ஒரு டிராமா ஸ்பேஸ்ல படங்கள் வரத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகணுங்கிறது ஆசை. மற்றபடி அதுதான் லைக் எல்லா படங்களுமே ஒரு டிஸ்கஷன்ஸ் கிரியேட் பண்ணுது. எல்லா படங்களுக்குமே
ஒத்து போற சில பேர் இருப்பாங்க, ஒத்து போகாத சில பேர் இருப்பாங்க. அது அவங்களோட பார்வை சம்பந்தப்பட்ட விஷயம். அது எப்பவுமே சொசைட்டில ஒரு கான்வர்சேஷனா இருந்துச்சுன்னா ஹெல்த்தி தான். ஆஸ் லாங் அஸ் ஒரு படம் கான்வர்சேஷன் கிரியேட் பண்ண முடிஞ்சு ஏதோ ஒரு புரிதலுக்கு வழிவகுக்குதுன்னா அது நல்ல படம் தான் நினைக்கிறேன். அது நல்ல படங்கிறத தாண்டி நல்ல படம் கெட்ட படம்னு கூட சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் சம்பந்தப்பட்டது. அது தேவையான படம்ன்ட்டு வேணா சொல்லலாம். லைக் எப்படி சொல்றது, அது எதுவுமே எக்ஸிஸ்ட் ஆக முடியாதுன்ட்டு யாருமே சொல்ல முடியாது. எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுறது நல்லது. எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கிறது நல்லது. அது எல்லாம் ஒரு சொசைட்டில இருக்கும்போது அது அதுக்குள்ள மோதிக்கிட்டு அது ஒரு இடத்த சென்றடையும் அப்படிங்கறதுதான். டன். ஸோ இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கு? தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கு, மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஏன்னா அந்த டைம்ல நர்வஸ்னஸ் அடுத்தடுத்து இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் சில்லா ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓகே தான். நான் அதான் பதட்டமான ஆளுங்கிறதுனால அந்த பதட்டம் எனக்கு கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. ஏன்னா நான் தியேட்டர் விசிட்லாம் போகும்போதுமே நான் வந்து படம் முடிஞ்சவொடனே தான் உள்ள போவேன். எனக்கு உட்காந்து படம் பாக்குறதுங்கிறது எனக்கு இன்னுமே பார்க்கல. நான் தியேட்டர்ல ஆடியன்ஸோட பார்க்கல. நான் கடைசியில தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஹாப்பியா தான் இருக்கு. என்னன்னா நம்ம ஒண்ணு சொல்லணும்ட்டு நம்மளுடைய ஒரு தாட்ல இருந்து நிறைய பேர் அந்த தாட்ல அலைன் ஆகி எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியா போட்டு அந்த விஷயம் வெளியே நம்ம பண்ண காரணம் என்னங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு அதை பேசி அண்ட் அதை பத்தி ஒரு விவாதங்கள் நடக்கிறது, ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதுலாம் கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு எனக்கு. அதான் அதுக்காக தான் இந்த படம் பண்ணோம், அது நடக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப ஹாப்பி. தென் ப்ரோ, இண்டஸ்ட்ரியில இருந்து என்ன ரெஸ்பான்ஸ்? யார் எதுவும் பேசினாங்களா படம் பார்த்துட்டு? நேத்து விக்ரம் சார் கால் பண்ணியிருந்தாரு. சூப்பர். என்ன சொன்னாங்க? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப லைக் சின்ன சின்ன விஷயங்களும் பாயிண்ட் பண்ணி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருக்கும் இந்த இன்டர்வியூ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கால் பண்ணி சொன்னதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சுஜாதா விஜயகுமாரின் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரனின் நடிப்பில் அந்தோனி பாக்கியராஜ் எழுதி இயக்கியிருக்கும் சைரன் நாளை முதல் உலகமெங்கும்.